GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் மட்டும் இல்லாமல் தேசிய அரசியல் களத்திலும் எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. இந்த பக்கம் ராகுல் காந்தி ஜனநாயகனுக்கு ஆதரவா நின்னா பராசக்தி குழுவோட இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறாரு பிரதமர். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிலாம் பேசுறாங்க. மறைமுகமா திமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியை இது காட்டுறதாக விஜய் தரப்புல இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாம் கருத்து பதிவிட்டு வராங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது பொதுவாக ஒவ்வொரு பொங்கலுக்கும் புது படங்கள் வரும். விஜய் படம் வரும், இல்லைன்னா அஜித் படம் வரும். இன்னும் நாங்கள் படிக்கிற காலத்துல ரஜினிகாந்த், கமலஹாசன் படங்கள் வந்தன. அதை படமா தான் பார்த்தோம், யாரும் அரசியலா பார்க்கல. படத்தை படமாக பார்ப்பார்கள். பொங்கலுக்கு லீவ் இருக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் தியேட்டர் எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல படங்களை வைத்து எப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் விஜய் தான். விஜய் எப்பொழுது கட்சி ஆரம்பித்தாரோ அவர் செய்கின்ற ஒவ்வொன்றும் இன்னைக்கு அரசியலாக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா பராசக்தி வேறொரு ஜோனர்ல எடுக்கப்பட்ட படம், ஜனநாயகன் வேறொரு ஜோனர்ல எடுக்கப்பட்ட படம். அதை சினிமாவா பார்த்து விட்டால் 2 படத்தையுமே நம்ம ரசிச்சுட்டு போயிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் அனுமதிக்க டவுட் பண்ணி அது நீதிமன்றம் போய் இன்னைக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் போறது எல்லாமே நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல். ஜனநாயகனை முடக்கணும், விஜயை நம்ம கையில் எடுப்பதற்கு இது ஒரு அளவுகோல் என்று பாக்குறாங்கன்னு தெரியுது. அது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக அரசியலை உற்று கவனிக்கின்ற எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகனை வைத்து யார் அரசியல் பண்றாங்கன்னு. ஒன்று. இன்னொரு பக்கம் பராசக்தி 1965 காலத்தில் எடுக்கப்பட்ட படம். அது நம்ம எல்லோருமே பேசுறோம். ஒரு இந்திய எதிர்ப்புக்காக கொண்டு வரப்பட்ட படம். அந்த இந்திய எதிர்ப்பு இன்னும் குறிப்பா சொல்ல போனா 1965 பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்வு தான் அந்த படமே. பொள்ளாச்சியில அப்பாவி மக்கள் இந்திய எதிர்ப்பு காலகட்டத்துல எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதில் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லின்ற படம். இதெல்லாம் ஒரு காலத்துல ஏற்கனவே நடந்த நிகழ்வு தான். இது ஒண்ணும் புதுசா சொல்லல. இது நம்ம இன்றைய காலத்தோட ஒப்பிடவே தேவையில்லை. அது அந்த காலகட்டத்தில் நடந்தது. அது யார் ஆட்சியில் இருந்தாங்க, எது என்ன பிரச்சனை எல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசுக்கும் இந்தி திணிப்பை கொண்டு வந்தவர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை அப்படி உணர்ச்சி பூர்வமா அதெல்லாம் இன்றைய காங்கிரஸ்காரர்கள் இன்றைய அரசியலோட பார்க்கணும்னு தேவையில்லை. இல்ல சார், இன்னைய காலகட்டத்தில் தானே ரிலீஸ் ஆகுது. இன்னைய காலகட்டத்துல திமுகவை சார்ந்தவர்களே வெளியிடும் பொழுது அந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். இல்ல தோழர், இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுல, ஹாலிவுட்ல பல்வேறு பழைய படங்கள், விண்டேஜ் படங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா இப்பொழுது இருக்கின்ற ட்ரம்பை விமர்சிச்சு ட்ரம்ப் மாதிரி ஒரு கேரக்டர்லயே ஒருத்தர் படம் எல்லாம் வெளியிடுவாங்க. அது யாருமே ஒண்ணும் சொல்றது இல்லை. ஹாலிவுட்ல அதை தடுக்கிறது இல்லை. காரணம், அவர்கள் சினிமாவை சினிமாவாக பார்க்க பழகி இருக்கிறார்கள். இப்ப இது எந்த காலத்துல வரட்டுமே. 1965 நடந்த ஒரு கதைக்களம் வந்திருக்கு படம். அதுல உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. பல்வேறு இடங்கள்ல நீங்க கட் பண்ணிட்டீங்க, மியூட் போட்டுட்டீங்க. அது கூட தேவையில்லாதது செஞ்சிட்டீங்க, அது ஓகே. இப்ப அதை கொண்டாட வேண்டிய காலம் நாங்க தான் கொண்டாடுறோம், இது காங்கிரஸ்க்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரி தானே இன்னைக்கு பிரதமர் கொண்டாடுறாரு. இன்னைக்கு டெல்லியில எல்முருகன் அவர்கள் வீட்டுல பொங்கல் பண்டிகை நடக்குது. பிரதமர் கலந்துக்கிறாரு. வழக்கம் போல பிரதமர் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கே திணறித்தான் வாழ்த்து சொல்றாரு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அங்க இருக்கவங்களுக்கு. அந்த பொங்கல், இனிய பொங்கல் வாழ்த்தை சொல்வதற்கு இன்னும் அவருக்கு கத்துக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கத்துக்கல. ஆனா வாழ்த்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த படத்தை நீங்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? இது ஒரு 10ஓடு 1 11 படம் தானே, தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட படம். நியாயப்படி பார்த்தா இந்த படத்தை திமுக தான் கொண்டாடணும். ஏனென்றால் திமுக தான் இந்திய எதிர்ப்பை பலமாக அந்த காலகட்டத்தில் எதிர்த்து ஆட்சியை பிடித்த கட்சி திமுக தான். முழுக்க முழுக்க பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கருத்தாக்கம் அந்த படத்துல அதிகமா இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இது காங்கிரஸுக்கு எதிரான படம்,
அப்படிங்கிற மட்டும் பாக்குறாங்க. அப்படி இல்ல. ஏன் இந்தி திணிப்பை வந்து இப்பொழுது இருக்கின்ற பாஜக திணிக்கலையா? அப்பொழுது மட்டும்தான் திணிச்சாங்களா? எங்க நேத்து வரைக்கும் இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் வந்து இந்தி தான் வந்து, அதாவது இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு ஒன்றிய அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதைத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து செய்யாத ஒன்றை வந்து 1965 காங்கிரஸ் செய்யல, புதுசா செய்யல. கடந்த காலங்களில் ஒரு 75 வருஷமா ஒன்றிய அரசு, அது யார் அரசாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்களோ அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது ஒட்டுமொத்தமா வந்து காங்கிரஸுக்கு எதிரான படம் இல்ல, ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கு எதிரான படம், மத்திய அரசுக்கு எதிரான படம். இன்னும் சொல்ல போனா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிக்கு எதிரான படம். இந்தியாவில் வந்து 22 மொழிகள் தேசிய மொழிகள் என்று அரசமைப்பு சட்டம் அங்கீகாரம் செய்திருக்கிறது. ஆனா இந்தி தான் தேசிய மொழி என்று எங்க இன்னைக்கு கூட அண்ணாமலைக்கு ஏன் வந்து மும்பைல எவ்வளவு எதிர்ப்பு? என்ன பிரச்சனை? அங்க உள்ளவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? இப்ப எல்லா இடங்களிலும் அந்த மொழி ஆர்வம், மொழி உணர்வு இருக்கு. ஆனா அதில் முதலில் கொண்டு வந்தது நம்ம தான். அதை, அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தது நம்ம தான். அதை வைத்துத்தான் அப்பொழுது பெரிய பெரிய கலவரங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டன. அது அதாவது என்னன்னா, திட்டமிட்டு கட்டமைக்கல. ஒரு பெரிய எதிர்ப்பு, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தமிழக மக்கள் உணர்ச்சி பெருக்காக மாணவர்கள் போராடிய விஷயம்தான். இதுல காங்கிரஸுக்கு எதிர்ப்பு, பாஜகவுக்கு எதிர்ப்புன்னே கிடையாது. இல்ல சார், இப்ப தமிழகத்துல காங்கிரஸ் தலைவர்கள் இதை வச்சுதானே இப்ப விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த படத்தை வந்து பிரதமர் மோடி பார்த்திருந்தா இந்த நிகழ்வை வந்து வந்திருக்க மாட்டார். ஏன்னா அதுல வந்து காங்கிரஸ் இல்ல, ஆட்சியாளர்களுக்கு எதிராக. இப்ப இந்த படத்தை பாத்துட்டீங்க, உடனே காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டாங்க கடந்த காலங்கள்ல, அதனால நாங்க இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த படக்குழுவினரை வைத்து பிரதமர் என்ன பேசி இருக்கணும்? காங்கிரஸ் கடந்த காலங்களில் வந்து இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்க, தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வந்தார்கள், அதுக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்வினை தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது, நடந்தது. ஆனா அது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லி இருந்து இந்த படக்குழுவினரை பாராட்டி இருந்தால் அதுல ஒரு நியாயம் இருக்குன்ற. நீங்கள் அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப காங்கிரஸுக்கு மாற்றாக நீங்கள் என்ன இந்த விஷயத்துல நீங்க முன்னெடுத்தீங்க? மும்மொழி கொள்கையை நீங்கள் உங்களுடைய மேனிபெஸ்டோல வச்சிருக்கீங்க. உங்களுடைய பாஜகவுடைய கொள்கையாக மும்மொழி கொள்கை இருக்கிறது. இல்ல, இன்னமும் கல்வி நிதி பெண்டிங்ல தான் இருக்கு. 2000 கோடி வந்து இன்னமும் பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க. பெண்டிங்ல வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கின்ற அந்த ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? 25,000 பேர் இந்தியாவில் பேசுகின்ற சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்கின்ற அந்த பணத்தில் எத்தனை, அதுல 10ல் 1 பங்கு கூட தமிழுக்கு நீங்க ஒதுக்கல. ஆனா நீங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதுல திருப்தி அடைஞ்சிடுறீங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க பராசக்தி ஆதரவாளர் எப்படி எடுத்துக்க முடியும்? நியாயமா பாருங்க. உங்க நோக்கம் என்னன்னா, நீங்க பராசக்தியை பார்க்கல. முதலில் பிரதமர் மோடிக்கு பராசக்தியை எல்முருகன் திரையிட்டு காமிக்கணும். ஒன்றிய அமைச்சர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிக்கணும். இது ஏதோ காங்கிரஸுக்கு எதிரான எடுக்கப்பட்ட படங்கிற மட்டும் ஒரு ஒன்லைன்ல மோடிக்கு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாரையும் கூப்பிடு, தங்கத்தை அள்ளிட்டு வாங்க, தமிழ்நாட்டில இருந்து தங்கத்தை பூரா அள்ளிட்டு போய் அங்க இருக்கின்ற பொங்கலை கொண்டாடி இந்த பராசக்தி படம் காங்கிரஸுக்கு எதிரான படம் சொல்லப்பட்டு அதையும் அவர் நம்பி தமிழ்ல பொங்கல் வாழ்த்து சொல்றாரு. சார், அதனாலதானே சார் இங்க மாணிக்கம் தாகூர்ல இருந்து பலரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு எதிரான படங்கிறதுனால தானே பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுல கண்டனம் தெரிவிப்பதுக்கு என்ன இருக்கு? நடக்காத விஷயமா? இந்த நிகழ்வு நடக்கலைன்னு சொல்லுங்க காங்கிரஸ்காரங்களால. இப்படி எதுக்குமே நடக்கல, ராஜாஜி காலத்துல இருந்து எடுத்துக்க சொல்லுங்க. சார், கடந்த காலங்களில் திமுகவினரும் காங்கிரஸாரை நோக்கி கடுமையா பேசியிருப்பாங்க, காங்கிரஸ் இயக்கத்தை விமர்சிச்சிருப்பாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் பேசுவது அப்படிங்கிறது பொருத்தமான ஒண்ணா? நான் என்ன கேட்கிறேன், இப்போ வரலாறை பேசக்கூடாதா? வரலாறுனா என்னங்க? கடந்த கால கசப்புகள், கடந்த கால நினைவுகள். இல்ல, தேர்தல் நேரம்ங்கிறதுனால இது எப்படி வேணாலும் இருமுனை அம்பாக இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்திய எதிர்ப்பை பற்றி இன்றைய கால மாணவர்களுக்கு நம்ம எவ்வளவோ பாடம் எடுக்கிறோம். நீங்களே தோழர் பாக்குறீங்க, இன்றைய கால மாணவர்களுக்கு இந்திய எதிர்ப்பை பற்றி புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு? ஆனால் ஒரு படம் அந்த புரிதலை கொடுக்குமா கொடுக்காதா? இப்ப நீங்க மணிக்கணக்கா போய் பேசுறீங்க,
ஆனா உங்களுக்கு புரியாது. நம்ம என்ன இந்தி கத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு சினிமாவை பார்க்கும் பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு எதற்காக நடத்தப்பட்டது, எவ்வளவு பாதிப்பு, அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க. ஏங்க இந்த படத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் 8வது படிச்சிருக்கேன், என்ன கடைசியில தற்கொலை ஆக்கிட்டீங்களேன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. 8வது படிப்புலாம் அந்த காலத்துல பெரிய படிப்புங்க. 8வது படிச்சீங்கன்னா அரசாங்க வேலையே கிடைக்கும். 10வது படித்தவர்களுக்கு அரசு வேலை உறுதி செய்யப்பட்ட காலகட்டம். இப்ப அவங்களுக்கு இந்தி தெரியாதனால என்ன தற்கொலை ஆக்கிட்டீங்களேன்னு சொல்றாங்க. இது இந்த மாணவர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி புரியும்? இதை நம்ம போய் வார்த்தையால சொன்னா புரியாது. அவர்கள் இந்த சினிமாவை பார்க்கும் பொழுதுதான், ஒரு உயிரோட்டமான சினிமாவை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? காங்கிரஸ் மேல கோபம் நினைப்பாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுகள், மத்திய அரசுகள் தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிச்சிருக்காங்க, மொழியை எப்படி திணிச்சிருக்காங்க, நம்ம எப்படி போராடி இருக்கோம், தமிழை எப்படி மீட்டெடுத்திருக்கோம். இன்னைக்கும் இந்தியாவில் தேசிய மொழியாக 22 மொழி வருவதற்கு காரணம் நம்ம தான், நம்மளுடைய உறுதிப்பாடு அந்த இளைஞர்களுக்கு புரியணும்ல. இது ஏன் காங்கிரஸ் கோவப்படணும்? இப்ப இருக்கின்ற காங்கிரஸ்காரங்க செஞ்சதா? இப்ப இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்களுடைய பங்களிப்பு இருக்கா? கடந்த காலங்கள் இருந்ததுல. இல்ல சார், இதுல இன்னொரு கேள்வியும் எழுது சார். என்னன்னா, ஜனநாயகனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிற ராகுல் காந்தி பராசக்தி நிறைய இடர்களை சந்திச்ச போது ஏன் குரல் கொடுக்கலன்னு கேக்குறாங்கல்ல. இது ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. சமீப காலமா விஜயோட சேரணும்னு காங்கிரஸ்ல தலைவர்கள் கூக்குரல்றாங்கல்ல. ஒரு தலைவர் கூட சொல்றாரு, அவங்க பெரிய வீடுனா நாங்க என்ன சின்ன வீடா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதுதாங்க அவர்களை பயன்படுத்த வைக்குது. புரிஞ்சுக்கங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பட்டவர்த்தனமா சொன்னார், காங்கிரஸை சார்ந்த ஒரு சீனியர் லீடர். அவர் என்ன சொல்றாரு, விஜய்க்கு 15 விழுக்காடு வாக்குகள் இருக்குது, எங்களுக்கு 7.5 விழுக்காடு இருக்கு, ரெண்டு சேர்த்தா 22 விழுக்காடு உறுதி, இன்னும் சிலர் விட்டால் நாங்கள் ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது, இப்ப நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு விஜய் சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா, ஒண்ணு திமுக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க விஜயோட போயிடுவோம். இதற்கு எங்களுக்கு ஒரு பகடைக்காய் தான் பராசக்தி. இல்ல சார், இப்ப நீங்களும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு நல்ல கோஷம் தானே. வாக்கு வங்கி அடிப்படையில் சின்ன கட்சிகளும் அதிகாரத்துக்கு வரணும் தானே, அதுல என்ன தவறு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யாரு தப்புன்னு சொன்னது? திமுக சொன்னாங்களா? இல்ல, ஆட்சியில் பங்கு தரமாட்டோம் அப்படின்னு இருக்காருல்ல திண்டுக்கல் பெரியசாமி. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மெஜாரிட்டியா நாங்க வெற்றி பெறுகிற சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். இப்ப ஒரு யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை வரும்போது கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சி அமையும் இயற்கையாவே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எடுத்த உடனே கொடுத்துருங்க, உங்களுக்கு 100 சீட் எங்களுக்கு ஒரு 100 சீட் நிக்கணும், அப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு தனித்து நின்றோட நாங்க வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ காங்கிரஸுக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கு? இன்னும் டபுள் டிஜிட்ல கிடையாது, 7.5 விழுக்காடு. அவங்களே சொல்றாங்க 7.5 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு. 7.5 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு 10 எம்பிகள் இருக்காங்களா இல்லையா? 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 7.5 விழுக்காடு வாக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற சீமானுக்கு இங்க இடம் இல்ல. 8 விழுக்காடு. உங்களை விட சீமான் 1/2 விழுக்காடு அதிகமாக வாக்குகளை வைத்திருக்கார். அவருக்கு ஒரு இடம் இல்ல. நீ புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி 5 விழுக்காடு வாக்கு இருக்கு. அது இப்ப உள்ள நிலைமை வேற. அப்படி பார்த்தால் பாஜக சொல்றாங்க எங்களுக்கு 11.5 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டதுன்றாங்க. அது இன்னும் சில பேர் 18 விழுக்காடுன்றாங்க. அப்ப வெறும் 7.5 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு 10 எம்பிகளை வச்சிருக்கீங்களே, இது ஒரு சிறந்த இடம் இல்லையா? நீங்க என்ன கூட்டணி ஆட்சிக்கு இப்ப கேக்குறீங்க? இது கூட்டணி ஆட்சியை நீ டிமாண்ட் பண்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு இந்திய அளவில் அதிகமான எண்ணிக்கை எம்பி எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுலதான் கிட்டத்தட்ட 10 எம்பி இருக்காங்க, பாண்டிச்சேரி சேர்த்து. இப்ப இப்படி இருக்கும் பொழுது நீங்க இருக்கிறத எல்லாத்தையும் வேண்டாம், நாங்க எங்களுக்கு இப்படி இருக்க போறோம், நீங்களாவே கற்பனை பண்ணி கூட செய்தால், நீங்க விஜயை நம்பி மண்குதிரையை நம்பி நான் ஆத்துல இறங்க போறேன்னு சொல்றீங்க. இப்ப இது வெற்றி கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை உங்களுக்கு வெற்றி கொடுக்கல, நீங்க காணா போயிட மாட்டீங்களா? ஒட்டுமொத்தமாக தொடை தெரியப்பட மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதை காங்கிரஸில் இருக்கின்ற சிலர் இவர்கள் பாஜகவின் கைக்கூலிகளா இருக்கான்னு நான் சொல்றேன். நீங்க இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரன்னு நினைக்காதீங்க. பேசுறாங்கல்ல, இன்னைக்கு செல்வ பெருந்தகை தலையில அடிச்சுக்கிறார். அவர் தானங்க மாநில தலைவர். அவர் தானங்க சொல்லணும் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும்னு, அல்லது ராகுல் காந்தி சொல்லணும், இல்ல கார்கே பேசணும்,
அல்லது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் மேற்பார்வையாளர் சொல்லுவாங்கல்ல, பொறுப்பாளர், அவர் பேசணும். சொல்லியிருக்காரு சார், கிறிஸ் தொடங்கர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? எங்களுக்கு திமுகவோட தான் கூட்டணினார்ல. ஏன் சொன்னாரு? திமுகவோட தான் கூட்டணி, ஆனா ஆட்சியில் பங்கு கொடுங்க. அது மட்டும் நியாயமா இருந்தது. நாங்க திமுகவோட தான் இருப்போம், ஆனா ஆட்சியில பங்கு கொடுங்க. அது கேட்கறத அவர் உருவதனை கேட்டு போறாரு. ஆனா சில காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசுறாங்க? அவங்களுக்கு பெரிய வீடுன்னா எங்களுக்கு சின்ன வீடா? எப்படி கொச்சையா பேசுறாங்க? கலைஞரை எப்படி கொச்சையா படுத்துறாங்க? படுத்துறாங்கல்ல. இப்ப இதை பொறுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இது எந்த காங்கிரஸ் பெரிய தலைவர்களும் கண்டிக்காம இருக்காங்க. இது எங்க போய் முடியும்? இன்னைக்கு பராசக்தி ஒரு சினிமாங்க. நியாயப்படி பார்த்தால் பராசக்தியை திமுக கொண்டாடி இருக்க வேண்டும். திமுகவுடைய விழாவில் அவர்கள் சிறப்பித்திருக்க வேண்டும். ஏனால் பேரறிஞர் அண்ணாவை பெருமளவில் புகழ்ந்து எடுக்கப்பட்ட படம் பராசக்தி. பல்வேறு வசனங்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி உள்ள வசனங்கள். 1965 பேரறிஞர் அண்ணா தான் அன்னைக்கு இந்திய எதிர்ப்புல முக்கியமானவர் நபர் அந்த காலகட்டம். ஆனா ஏன் பாஜக கொண்டாடுது? முக்கியமா பாருங்க, ஏன் பாஜக கொண்டாடணும்? பாஜகவுக்கு இதுல என்ன ரோல் இருக்கு? எந்த ரோலுமே இல்லையே. ஒரு ஒன்றிய அரசாக ரோல் இல்ல. அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கையை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க. சாதாரணமாக கூட வந்து இந்தியை வந்து இங்க தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எப்படி பராசக்தியை பாராட்டுறாங்க? என்ன காரணம் என்றால், இது விஜய்க்கு எதிரான படம். அதாவது ஜனநாயகனை விட விஜய்க்கு இது எதிரான படம். ஜனநாயகனுக்கு எதிர்ப்பாக ஜனநாயகனை ஆப்பு வைக்கிற படம். அதனால கொண்டாடுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இரண்டாவது, மறைமுகமாக காங்கிரஸை திமுகவை விட்டு பிரித்து விஜய் பக்கம் தள்ளணும். இது ஒரு யுக்தி. இதற்கு அவங்க கொண்டாடுறாங்க. அப்படின்னா விஜய் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காரு. கொள்கை எதிரின்னு சொல்றது சரிதானே? இங்க கொள்கை எதிரின்னு சொல்றவர் சரிதான்னா அவர் ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரே ஒரு விஷயத்த, மோடி அங்கிள் என்ன தொட்டுக்காதீங்க, என்ன தொடுங்க, எங்க தொண்டர்களை எதுவும் கை வைக்காதீங்கன்னு ஒரே ஒரு லைன். நீங்க ஸ்டாலின் அங்கிள் 10 தடவை சொன்னீங்க, 100 தடவை சொன்னீங்க. டெல்லிக்கு தானே போயிருக்கீங்க மீடியா முன்னாடி. மோடி அங்கிள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தலைவர் என்னுடைய தொண்டர்களை கை வைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை அது கூட சொல்லல. மோடி அங்கிள் இது சினிமா அங்கிள், சினிமாவை விட்டுருங்க, அரசியல்ல மோதி பார்ப்போம், தேர்தலில் சந்திக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஏன் பம்புறீங்க? அவர் தான் நீதிமன்றத்தில் சந்திக்கிறாரு சார் பாஜகவை. நீதிமன்றம் சந்திக்கிறாருன்னா அவர் நீதிமன்றத்தை சந்திக்கலாக்க நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரன் கொடுத்துறாரா? தனி விமானத்துல போறாரு, ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. நினைச்சு பாருங்க, இவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டு தான் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. லஞ்ச் டைம்ல கூட வெளியே வரல, பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரு. என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னேன்னு அவர் சொல்லல. இன்னைக்கு அவர் வந்து சுத்தி வளைக்கப்பட்டிருக்காரு. அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து அவரை மன ரீதியாக வந்து நீங்க கொடுமைப்படுத்துறாங்க. இல்ல அப்படின்னா விஜய் மேல மக்களுக்கு அனுதாபம் வரதானே செய்யும். அப்போ அந்த வாதங்கள்லாம் உடைப்பட்டு போகுமே. அனுதாபம் வந்தா ஓட்டு போறதுக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இப்ப இல்லைங்க. அந்த காலம் மலையேறி விட்டது. அனுதாபத்துக்காக ஓட்டு போறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம், அனுதாபம் வந்தா ஓட்டு போட்டுருவோம். அந்த காலம் இப்பொழுது இல்லை. மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். பாஜகவை திமுகவை விட பலமாக எதிர்க்கின்றவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களா? திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களா? திரிணாமுல் காங்கிரஸை விட பலமாக எதிர்ப்பவர்கள் யார்? இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இவ்வளவு எதிர்க்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எதிர்கட்சியாக பாஜக இருக்கு. 40 எம்எல்ஏ இருக்காங்க. டெல்லியில எவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தாங்க ஆம் ஆத்மி? எப்படிப்பட்ட விஷயங்களை பேசினாங்க? ஆனால் இன்னைக்கு ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்கா? கிடையாது, துடை தெரியப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக கால் உண்டல? ஒரே ஒரு காரணம் தான். தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கல, தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்க. மேற்கு வங்காளத்திலும் பூத் ஏஜென்ட்ல 3வது பெரிய கட்சி அவங்க தாங்கிறாங்க, பாஜக தான். மேற்கு வங்காளத்துல கட்சி தான் எதிர்க்கிறாங்க, மக்களுக்கு அது தெரியல. டெல்லியில கெஜ்ரிவால் தான் எதிர்க்கிறாரு, மக்கள் இல்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க, திமுக மட்டும் இல்ல. ஏனென்றால் இது பொது புத்தியில நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இது மக்கள் இயக்கமா இருக்கு. சார் 4 எம்எல்ஏ 40 எம்எல்ஏவா வருவாங்க அப்படிங்கிறாங்க பாஜக இந்த தேர்தலில். தோழர்,
இந்திய எதிர்ப்பு என்பது திமுக எதிர்ப்பா மக்கள் எதிர்ப்பா? மக்கள் எதிர்ப்பு தான். மக்கள் எதிர்ப்பு. இந்தி அதே நீங்க மேற்கு வங்காளத்துல பாஜக எதிர்ப்பு என்பது திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தான், மக்கள் எதிர்ப்பு இல்ல. கட்சி ஆட்சி எதிர்ப்பு, அந்த கட்சி எதிர்க்குது. அப்போ மக்கள் எதிர்த்தா மட்டும்தாங்க, அதனாலதாங்க பாஜகவால கால் விட முடியல. ஏனென்றால் இங்குள்ள மக்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்க, இங்குள்ள மக்கள் பாஜகவோட இந்துத்துவ எதிர்க்கிறாங்க. ஒரு கட்சி எதிர்ப்புனால மட்டும் இங்க வளராம இருக்க போறது இல்ல. தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதன் காரணமாக தான் பாஜக இங்க கால் விட முடியல. இன்னைக்கு பாஜக செய்யாத அரசியல் இல்ல, பாஜக பண்ணாத போராட்டங்கள் இல்ல. அவர்கள் எப்படியெல்லாம் எதெல்லாம் எடுக்கிறாங்க, திருப்பரங்குன்றத்துல எல்லாத்தையும் பாருங்க நீங்க. ஆனால் ஏன் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கல? ஹெச் ராஜா கத்தி கத்தியே சாவ போறாரு, அந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு. ஆனா இங்க எடுபடல. என்ன காரணம்? ஏன் கிண்டல் பண்றோம் அவரை? அவர் பேசுறது ஏன் மிமிகிரி பண்றோம்? மக்கள் ஏத்துக்கல. எப்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்திய எதிர்ப்பு அல்லது தமிழ் உணர்வு, நம்முடைய தமிழ் உணர்வுக்கான எல்லா அம்சங்களையும் மக்கள் மத்தியில விதைச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். பெரியார் சார், நீங்க எச் ராஜாவை சொல்றீங்க, அவங்க உதாரணமா வானதி சீனிவாசனை சொல்றாங்க. அவங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு தானே எம்எல்ஏ ஆனாங்க. அது மாதிரி நிறைய பேர் நாங்க கொண்டு வருவோங்கிறாங்க. வானதி சீனிவாசன் பாஜகவுடைய தனியா நின்று ஜெயிச்சாங்களா? பாஜக சிம்பிள் தானே நின்று ஜெயிச்சாங்க. சரி, பரவாயில்ல. கமலஹாசன் வெற்றி பெற்ற வேண்டிய காலகட்டம், ஆனா வெற்றி பெற்றது எப்படிங்கிறது அது பெரிய வரலாறே இருக்கு. கமலஹாசன் எவ்வளவு வாக்குகளை பிரிச்சாருன்னு. நான் என்ன கேட்கிறேன், நாகர்கோயில்ல உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த ஓட்டு வங்கி இருக்கு, வெற்றி பெற்றாங்க. மற்ற 3 இடங்கள் பெருசு இல்ல. ஏற்கனவே தனியா நின்றே அவங்க 2 இடங்கள் வெற்றி பெற்ற இடம் தான். எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் கூட வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியோட மட்டும் கூட்டணி வைத்து கூட எம்பி ஆயிருக்காங்க. அதனால அவங்க ஓட் பேங்க் எல்லாம் ஒண்ணு பெருசா ஏறி இல்ல. இப்பொழுது பார்க்கணும், 2026 சொல்றாங்கல்ல, நாங்கள் 18 விழுக்காடு வச்சிருக்கோம், அதிமுகவுக்கு 20 விழுக்காடு, 2 சேர்த்தா 38 விழுக்காடுன்னு. அது என்ன நடக்குதுன்னு 2026 தெரியும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, வெறுமனே கட்சிகள் மட்டும் ஒரு விஷயத்தை எதிர்த்தால் அந்த விஷயம் நடந்துரும்லாம் இல்ல. மக்களுடைய எதிர்ப்பு, உள்ளார்ந்தமாக மக்கள் எதிர்த்ததுதான் இன்னைக்கு பாஜக இங்க கால் ஊன்ற முடியலங்கிறத பாஜக தலைவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாங்க? கடைசியில சினிமாவை இந்த சினிமா அவர் கொண்டாடுறாரா? காங்கிரஸ் பராசக்தி எதிர்க்குதா? உடனே நம்ம ஆதரிப்போம். ஜனநாயகன் எதிர்ப்பா இருக்கா? காங்கிரஸ் பக்கம் தள்ளுவோம். இது என்ன? இது அரசியல் எப்படி கொண்டு போயிட்டாங்க? இன்னைக்கு பாருங்க, திமுக இதை பத்தி பேசுறது இல்ல. திமுக கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை பத்தியும் பேசுறது இல்ல, பராசக்தியை பத்தியும் பேசுறது இல்ல. காரணம், அவை இரண்டும் சினிமாக்கள். உங்களுக்கு சினிமா இன்னைக்கு அவங்க படத்தை வெளியிடாமல் தடுப்பதற்கு 1000 காரணம் இருக்கு. விஜயை எப்படி அவங்க சுத்தி வளைச்சிருக்காங்கன்னு. பராசக்தி திமுக கொண்டாட வேண்டிய படம். எப்பொழுதுமே பாஜக ஒரு விஷயத்தை எப்படின்னா, மத்தவங்க கொண்டாட வேண்டிய விஷயத்தை கடன் வாங்கி தாங்க கொண்டாடுவாங்க. காங்கிரஸ் தலைவர்களை தானே அவங்க நம்ம தலைவர்களா ஏத்துக்குவாங்க. சர்தார் வல்லபாய் படேலை சிலை வச்சிருக்காங்களே, அந்த சர்தார் வல்லபாய் படேல் காங்கிரஸ்காரரு. ஏன் இவரு சாவர்கருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டியதானே? காந்தியை கொண்ட கோட்சேக்கு ஒரு சிலை வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? ஏன் சர்தார் வல்லபாய் படேலுக்கு வச்சீங்க? அவர் தேச தலைவர், இந்தியாவை ஒருங்கிணைச்சாருன்னு சொல்றாங்க, அதனால வச்சிருக்கோங்கிறாங்க. இந்தியாவை சர்தார் வல்லபாய் படேல் மட்டும்தான் ஒருங்கிணைச்சாரா? நேருட பங்கு எதுவுமே இல்லையா? எங்க அவர் தானங்க பிரதமர், இவர் உள்துறை அமைச்சர் தான். அப்படின்னா இப்ப பிரதமர் மோடிக்கு எந்த பங்கும் இல்லை, எல்லாமே அமித்ஷாவுடைய பங்குன்னு ஒத்துக்குவாங்களா? இந்த காலகட்டத்துல அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர், மோடி அவர்கள் பிரதமர். ஆனா மோடிக்கு எல்லாம் எந்த பங்கு இல்ல. எல்லா கட்சி கூட்டணியில இருந்து ஆட்சியை பிடித்தது எல்லாமே அமித்ஷா தான். ஒத்துக்க சொல்லுங்க உங்களை. இது நியாயம் இல்லையில, இந்த வாதம் சரியில்லையில. அப்ப நியாயப்படி பார்த்தால் அவர்கள் யாரை கொண்டாடி இருக்கணுமோ அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஏன் அம்பேத்கரை எதிர்க்க மறுக்கிறாங்க? பெரியாரை திட்டுறாங்கல்ல, பெரியாரை போட்டு புழக்கிறாங்கல்ல. அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அம்பேத்கரை தொடல? இன்னும் சொல்ல போனா பெரியாரை விட அதிகமாக RSS விமர்சித்தவர் அம்பேத்கர். இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் ஏன் கொண்டாடுறீங்க? ஏன் பெரியாரை மட்டும் விமர்சிக்கிறீங்க? எல்லாமே அரசியல். அது மாதிரிதான் இந்த படங்களும். அவர்கள் காங்கிரஸை திமுகவை விட்டு பிரிக்கணும், விஜயை ஒன்று என்டிஏ கூட்டணி கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா காங்கிரஸை என்டிஏ கூட்டணிக்கு தள்ளணும். இந்த அஜெண்டால இருக்காங்க. அதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்தணும். ஒரு போட்டி, 3 வகையான போட்டியை உருவாக்கி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கி விட்டால்
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கலை தானே சார். இதுல என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் வந்து பாஜகவை பேசாம இருந்தாலும் பாஜக தான் அவர் இயக்குதுங்கிறீங்க, பாஜகவை விமர்சிச்சாலும் இவர் மறு வச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விமர்சனம் வைக்கிறீங்க. விஜய் என்ன பண்ணாலும் பாஜக தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மீண்டும் 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 சொல்வது ஒரு விஷயம் தான். நீங்கள் திமுகவை விமர்சிப்பது போல் பாஜகவை விமர்சிக்கணும்ன்ற அவங்க தான் சொல்றாங்களே சார், சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நாங்க விமர்சிப்போம் அப்படிங்கிறாங்க. இது என்ன மாதிரி அரசியல்? எல்லா காலகட்டத்திலும் எப்படியா பண்ணுவாங்க? தனக்கு எதிராக இவர் தான் நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறாரு. பாராளுமன்றத்தில் வந்தா மட்டும் தான் நாங்க பாஜகவை விமர்சிப்போம், சட்டமன்றத்தில் திமுகவை தான் விமர்சிப்போம் சொல்லுங்க விஜய. இப்படிதான் பண்ணுவோம். பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவை விமர்சிக்கவே மாட்டோம், அப்ப நாங்கள் பாஜகவை மட்டும்தான் விமர்சிப்போம். இப்படி பேச சொன்னாதானங்க தெரியும். அவர் பிரஸ் மீட் கொடுத்து பேசணும்ல. இப்ப பிரஸ் மீட் கொடுத்தா உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்பீங்க, அது மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரிய வரும். இப்ப எதையுமே நீங்க சொல்லலையே. இப்ப டெல்லியில உட்கார்ந்துட்டு உங்கள் படத்தை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் மக்களை எப்படி காப்பாற்றுவீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். உங்க படம், நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களுக்கு வந்து இளைஞர் பட்டாளமே உங்க பின்னாடி இருக்கின்றீங்க, உங்க படத்தை பத்தி இளைஞர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்தி பேசலையே. டெல்லியில உட்கார்ந்து பேசி பயப்படுறீங்களே, அந்த பயம் உங்களை வந்து பலவீனமாக்குது. நீங்க வந்து பாஜகவுடைய பயந்து போயிருக்கீங்க, அல்ல பாஜகவுடைய சொல் பேச்சு கேட்கறீங்களோ அப்படிங்கிற அச்சத்தை ஒரு 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 கற்பனை எங்களுக்கு உதிக்குதா இல்லையா? இல்ல சார், சொல் பேச்சு கேட்டிருந்தா அவர் படம் வெளியாயிருக்கும். சொல் பேச்சு கேட்டிருந்தா அவர் படம் வெளியாயிருக்கும், பிரச்சனை இருந்திருக்காது. சிபிஐக்கு இத்தனை முறை அலைக்கழிக்கப்பட மாட்டாரு அப்படிங்கிற கோணம் ஒன்று இருக்குல்ல. அதாவதுங்க, கரூர் விஷயத்துல 41 பேர் கொல்லப்பட்ட விஷயத்துல தமிழ்நாடு அரசு வந்து இங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க, நீதிமன்றத்துல வழக்கு கொண்டுட்டு போனாங்க, 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில எல்லாம் பண்ணாங்க. அது இருந்தாவே உங்களுக்கு வந்து சுமூகமா போயிருக்கும். ஏன்னா டிஎம்கே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்கல்ல. நியாயப்படி பார்த்தா உங்களை கை வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப போட்டு உங்களை கை வச்சா திமுக எங்களை ஈஸியா சொல்லுவீங்க, திமுக அரசு எங்களை பாருங்க பழி வாங்குதுன்னு. ஆனா உங்களை பத்தி எதுவுமே பேசாம எந்த தலைவரும் இப்படி இப்படி வந்து மரணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சாதகமா தான் ஸ்டாலின் அவர்களே பேசினாரு. ஆனா நீங்க ஏன் வேகமா சிபிஐக்கு போனீங்க? உங்களுக்கு தெரியாதா சிபிஐக்கு போனா நீங்க பாஜக கையில சிக்கணும்னு தெரியாதா? அந்த அரசியல் அறிவு இல்லையா? நீதி வெல்லும்னு போயிருக்காரு சார். அப்ப இப்ப திமுகவுக்கு லாபங்க. திமுக வந்து விஜய ஒண்ணுமே பண்ணல, திமுக விஜயை பத்தி பேசல. 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு இப்ப அவர்கள் திமுக எதுக்குமே செய்யல, நீதிமன்றத்துக்கு விட்டுட்டாங்க, சிபிஐக்கு விட்டுட்டாங்க. சொல்ல போனால் திமுகவுக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க. நியாயப்படி நீங்கள் இதை எப்படி அரசியல் பண்ணிருக்கணும்? திமுகவோட போட்டி போட்டுருக்கணும், கைது பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கணும். அப்ப இன்னும் உங்களுக்கு வேல்யூ ஆயிருக்கும். ஆனா நீங்க போய் சிக்கி இருக்கீங்க பாஜக. அப்ப இது உங்களுக்கு அரசியல் அறிவு குறைவு என்பதை காமிக்குது. ஒன்று. இரண்டாவது, அப்படி சிக்கிட்டீங்க, பாஜகவை எதிர்த்து திமுகவை திட்டுவதை போல் எங்கள் ஏன் திட்டல, ஏன் நீங்க பேசல, அது உங்க ஏன் இந்த பயத்தை காமிக்கிறீங்க? இப்போ உங்க செல்வாக்கு குறைவதற்கு காரணமாகுதுன்னு ஏன் உங்களுக்கு தெரியல? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதை சரி பண்ண வேண்டியது விஜயோட கடமை, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். ஒரு பரந்துபட்ட பார்வையை இந்த எல்லா விஷயங்களையும் முன் வச்சு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.